அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கவலை மற்றும் கடன் இந்த விடயங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான பிரார்த்தனையை ஒரு கேள்வியாக வரப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், கூறுகிறார்கள், ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவிக்குள் நுழைந்த போது அபு உமாமா ரலியல்லாஹு என்ற தோழர் ரொம்ப கவலையோடு வாடிய முகத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய சூழல் அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்தாங்க. அபு உமாமாவை இந்த நேரத்தில் இங்கு ஏன் அமர்ந்திருக்கிறீர்கள், இது தொழுகைக்கான நேரம் இல்லையே என்பது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இந்த சூழலில் நான் வருவதற்கு காரணம், என் முகம் வாடி இருப்பதற்கான காரணம் ஹுமூமுன், அதிகமான கவலையும் கடனும், நான் சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறேன், கடன் அதிகமாகி பெரும் சிரமத்திற்கு நான் பீடிக்கப்பட்டுள்ளேன் என்று கூறினார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உமக்கு ஒரு துஆவை கற்றுத் தரட்டுமா, அதை நீர் ஓதினால் உம்முடைய சிரமங்கள் நீங்கும், உம்முடைய கடனும் நிறைவேறும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி, அதை கற்றுக் கொடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னவுடன், இதை நீர் காலையிலும் மாலையிலும் ஓதுவீராக என்றும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிரார்த்தனை கற்றுக் கொடுக்கிறார்கள். அது என்ன துஆ, அது என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் புக்லி வல் ஜுபன் வ அஊது பிக மின் கலபத்தித் தைன் வ கஹ்ர் ரிஜால். யா அல்லாஹ், உன்னிடம் நான் கவலைகளை துக்கங்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மேலும் இயலாமை சோம்பேறித்தனத்தை விட்டும் இயலாமை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன், மேலும் கஞ்சத்தனம் கோழைத்தனத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன், மேலும் கடன் பழுவை விட்டும் மனிதர்களுடைய அடக்குமுறைகளை விட்டும் யா அல்லாஹ் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் என்கிற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உமாமா ரலியல்லாஹு கற்றுக் கொடுக்கிறார்கள். அறிவிப்பில் வருகிறது, இதை நான் ஓதியதற்கு பின்பு என்னுடைய கடனும் என் கவலையும் நீங்கியது என்றும் அபூ உமாமா ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்யக்கூடிய செய்தியை நாம் ஹதீஸில் பார்க்கிறோம். ஆக இந்த துஆவை காலையிலும் மாலையிலும் நாம் ஓதிக்கொண்டே வந்தோமே ஆனால் கவலைகள், துக்கங்கள், மனச்சோர்வுகள், இயலாமைகள், குறிப்பாக கடன் விடயங்களிலிருந்து அத்தனையிலிருந்தும் பாதுகாப்பு பெட்டகமாக இது இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். அல்லாஹ் அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.